ஹாய் இட்ஸ் பிரதீபா. நான் இன்றைக்கு உங்களோட கதைக்க போகிறது வந்து டீத் ஒயிட்டனிங்கை பற்றி. ஒயிட்டர் பிரைட்டர் ஸ்மைல். லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து நாங்கள் கூட செய்த ட்ரீட்மெண்ட்டில் உண்டு டீத் ஒயிட்டனிங். அதுவும் ஸ்பெஷலாக வேலண்டைன்ஸ் டேக்காக நிறைய பேர் வந்து டீத் ஒயிட்டனிங் செய்தவையல். அதால் தான் நான் இந்த வீடியோ ஒருக்கா உங்களுக்கு சொல்லுவோம்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணினான். நிறைய பேர் வந்து கிராஜுவேஷனுக்கு முன்னால் அல்லது அவங்க வெட்டிங்கோ ஏதாவது ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்கு முன்னே வந்து டீத் ஒயிட்டனிங்கை பற்றி எங்கள்கிட்ட என்கொயர் பண்ணி எங்கள்கிட்ட செய்கிறவியல். எப்போவுமே ஒரு இது வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். டீத் ஒயிட்டனிங் செய்யணுமெண்டா உங்களோட ஃபங்க்ஷனோ ஏதாவது ஸ்பெஷல் டேக்கு முதல் கொஞ்சம் இன் அட்வான்ஸாக ஃபியூ வீக்ஸோ அல்லது 1 or 2 months ஏர்லியாக வந்து அதை நீங்கள் கன்சல்ட் பண்ணி உங்களோட டென்டிஸ்டோட அந்த ப்ரொசீடியரை ஸ்டார்ட் பண்ணுங்க. யூகேயில் வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்குது. டீத் ஒயிட்டனிங் வந்து கார்பமைட் பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு, இந்த 2 டீத் ஒயிட்டனிங் ஏஜென்ட்ஸ் தான் மெயினாக யூகேயில் யூஸ் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட யூகேயில் ரெகுலேட்டட் பண்ணப்பட்ட ஒரு பெர்சன்டேஜில். உங்களோட டென்டிஸ்ட்டை போய் நீங்கள் கேட்டீங்களா அவையில் அதை பற்றின மேலதிக டீட்டெயிலை வந்து உங்களுக்கு சொல்லுவீனா. இந்த ஏஜெண்ட்டை நீங்கள் உங்களோட பற்களில் ஜூஸ் பண்ண வழி கிடைக்க உங்களோட பற்களில் இருக்கிற ஸ்டெயின்ஸ் வந்து எனாமலில் இருக்கிற ஸ்டெயின்ஸ் வந்து உடைஞ்சு இல்லாமல் போக உங்களோட பற்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெண்மையாக மாறும். டீத் ஒயிட்டனிங் ப்ரொசீஜர் என்ன மாதிரி இதை செய்யலாம். முதலாவது வந்து நீங்கள் உங்களோட டென்டிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணணும். டீத் ஒயிட்டனிங் செய்ய முன்னம் உங்களோட டென்டிஸ்ட் வந்து உங்களோட பற்களை வந்து வடிவாக ஒருக்கா செக் பண்ணணும். உங்களோட பற்கள் ஓகேயா இருக்கா, உங்களோட பற்களை சுற்றி இருக்கிற உங்களோட அதுகள் வந்து உங்களோட கம்முகள் வந்து ஓகேயா இருக்கா சொல்லி ஒருக்கா பார்ப்பினம். நீங்கள் சூட்டபிளாக டீத் ஒயிட்டனிங்கை சூட்டபிளான்றதை பார்ப்பினம். நீங்கள் அதுக்கு ஓகேன்னு சொன்னால் 2 விதமான டீத் ஒயிட்டனிங் ப்ரொசீடியர் இருக்குது. ஒன்று வந்து இன் சேர் என்றால் உங்களோட சர்ஜரியில் உடனடியாக செய்கிறது. மற்றது வந்து ஹோம் டீத் ஒயிட்டனிங். ஹோம் டீத் ஒயிட்டனிங்னா ஸ்கேன் பண்ணுவினம், உங்களோட பற்களை வந்து ஸ்கேன் பண்ணுவினம் அல்லது மோல்டு எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் ட்ரேஸ், இதை மாதிரி ஸ்பெஷல் ட்ரேஸ் வந்து உங்களோட கஸ்டம் மேக் ட்ரேஸை செய்வினம். அதுக்கு பிறகு உங்களோட ட்ரேஸ் ரெடியான பிறகு அந்த டீத் ஒயிட்டனிங் ஏஜென்ட்ஸை வந்து என்ன மாதிரி அந்த ட்ரேஸில் போட்டு நீங்கள் பாவிக்கணும்னு சொல்லி தருவினம். நிறைய விதமான டீத் ஒயிட்டனிங் மெட்டீரியல்ஸ் வந்து யூகேயில் இருக்குது. நீங்கள் டென்டிஸ்ட்டை கேட்டிங்கன்னா இங்கே யூகே ரெகுலேட்டட் மெட்டீரியல்ஸ் என்ன, எது உங்களுக்கு பாதுகாப்பு என்ன மாதிரின்ற அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அந்த ஜெல்லை வந்து நீங்கள் போடேக்க வந்து நீங்கள் டே டைமையும் பாவிக்கலாம் அல்லது நைட்டிலையும் பாவிக்கலாம். அதை நீங்கள் ஃபியூ வீக்ஸுக்கு நார்மலாக 3 to 5 weeks நீங்கள் அதை கண்டினியூஸாக ஃபியூ ஹவர்ஸுக்கு நீங்கள் பாவிக்க வேண்டி வரும். நீங்கள் பாவிக்க என்ன கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பற்கள் இந்த டார்க்காக இருக்கிற பற்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பிரைட்டராக மாறிக்கொண்டு வரும். மற்றது டீத் ஒயிட்டனிங் வந்து சில நன்மை இருக்கிற மாதிரியே சில ரிஸ்க்கும் இருக்கலாம். சிலருக்கு வந்து டீத் சென்சிட்டிவிட்டி இருக்கும். உங்களோட கம் வந்து இரிட்டேஷன் மாதிரி வந்து கம் பெயின் நோகிற மாதிரி இருக்க பார்க்கும். ஆனால் நீங்கள் உங்களோட டென்டிஸ்ட்டை கதைச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வாயில் ஃபிட் பண்ணுற ட்ரேஸை மேக் பண்ணி அந்த டீத் ஒயிட்டனிங்கை நீங்கள் செய்யக்க அந்த இதால் வர ரிஸ்க்குகள் வந்து சரியான குறைவாக இருக்கும். மற்றது நீங்கள் டீத் ஒயிட்டனிங் செய்த பிறகு எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்குறது இது எவ்வளோ காலம் லாஸ்ட் பண்ணுமெண்ட். அந்த ஒயிட்டனான டீத்தை நீங்கள் கவனமாக வச்சுருக்கணும், கூட காலம் வச்சுருக்கணுமெண்டா நீங்கள் வந்து டீ, காஃபி, மற்றது ஸ்மோக் பண்ணுறாக்கலண்டா ஸ்மோக்கிங்கை, மற்றது ரெட் வைன் அப்படிங்கூட பற்களை ஸ்ட்ரெயின் ஆக்கக்கூடிய சாப்பாடுகள் ட்ரிங்குகளை வந்து நீங்கள் சரியாக குறைச்சி கொண்டு வரணும். நீங்கள் அதை குறைச்சி கொண்டு வர உங்களோட பற்கள் நீங்கள் ஒயிட்டனான பிறகு உங்களோட பற்கள் வந்து கூட காலம் நிறைய ஒயிட்டாக கூட இதாக இருக்கும். உங்களுக்கு டீத் ஒயிட்டனிங் செய்யணும். இது வந்து ஒரு சேஃப்டியான ப்ரொசீடியர் தான். உங்களோட பற்கள் வந்து ஒயிட்டாக வரைக்கும் உங்களோட ஸ்மைலும் வந்து கூட நல்ல வடிவாக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு கூட தேவைண்டா நீங்கள் உங்களோட டென்டிஸ்ட்டை போய் கதைச்சிங்கள்டா அவைக்கு இதை பற்றின முழு விவரமும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். நான் இந்த அடுத்த வீடியோவில் வந்து உங்களோட விஸ்டம் டூத் பற்கள் வந்து NHSக்குள்ளால் என்னென்ன சுச்சுவேஷனில் ரிஃபர் பண்ணலாம் அதை பற்றின கொஷன்ஸ் வந்து நிறைய பேர் என்னோட கேட்டிருந்தேன். நான் அதை பற்றின டீட்டெயிலை ஒரு வடிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.